போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம், நாம் இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே, இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம், நாம் இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கனலாய் தூய ஆவியின் அருள் பிரசன்னம் நிறைந்திட அருவியாய் அற்புத குழந்தை இயேசுவின் அருள் ஆசீர் பெருகிட இறைவனின் மாட்சியை மகிமையை புகழ்ந்திட நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இத்திருப்பியிடம் கூடியுள்ள இறைகுலமே, உங்கள் அனைவரையும் இப்புனித பலியில் பங்கெடுக்க அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் பாசமுடன் வரவேற்கிறேன். மன உறுதியோடு நம் வாழ்வின் துன்பங்களை தாங்கி அற்புத குழந்தை இயேசுவில் நம் ஆழமான விசுவாசத்தையும் அன்பையும் நிலையாக பதித்து தேவையில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுடன் நமது ஜெபம், நேரம், திறமை, பொருள், பணம் போன்றவற்றை தாராளமாய் பகிர்ந்து பாசமுடன் வாழ இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நம்மை அழைக்கிறார். இன்றைய நற்செய்தியில் பார்வையற்ற சகோதரரின் விசுவாச கண்கள் மீட்பர் இயேசுவின் பிரசன்னத்தை, வல்லமையை உணர்ந்து கொண்டன. ஆதலால்தான் வழிபோக்கர்களின் அச்சுறுத்தல்களையும் தடைகளையும் பொருட்படுத்தாது இயேசுவின் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு அவரது நாமத்தை தொடர்ந்து சொல்லி கூப்பிடுகிறார். இயேசுவின் அன்பு பிரசன்னத்தில் உடனிருப்பில் சுகம் பெற்று அவரை மகிமைப்படுத்துகிறார். அற்புத குழந்தை இயேசுவில் நம் வாழ்வின் விசுவாசம் என்ற நங்கூரத்தை ஆழமாக பதித்து இறை மற்றும் பிறர் அன்பு நெறியில் நடந்து அமைதியின் கருவிகளாக, உறவின் பாலங்களாக வாழ இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசுவின் அற்புத குழந்தை இயேசுவின் மகிமைமிக்க இந்த காட்சி திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். அற்புத குழந்தை இயேசு நமது பிஞ்சு கரங்களால் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வாஞ்சியோடு உங்களை அரவணைத்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்து அவரால் நீங்கள் தொடப்பட்டு சுகப்பட்டு நலப்பட்டு வாழ்வில் மேம்பட்டு என்னாலும் அவரை ஏற்றி போற்றக்கூடிய ஒரு மகிமையான வாழ்வை தர உங்களுக்கு சிறப்பாக ஜெபிக்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவை நாடி தேடி இந்த மகிமைமிக்க காட்சி திருத்தலத்தின் வழியாக ஜெபிக்க இந்த திருப்பலில் பங்கெடுக்கின்ற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று மதுரை உயர்மறை மாவட்டம், வத்தலக்குண்டு மறைவட்டம், கபிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து இந்த சிறப்பு திருப்பலியானது மாதா தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பாகிறது. இந்த அற்புதமான இந்த திருப்பலியிலே பங்கேற்று சிறப்பிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய உடல் உள்ள ஆன்ம தேவைகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத குழந்தை இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இப்பலியில் பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்க குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து நம்பிக்கையோடு நம்மையே அற்புத குழந்தை இயேசுவிடம் சரணாகதியாக்கி ஜெபிப்போம். இந்த தூய மறைநிகழ்வை தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகள் அனைத்தையும் போக்கி நமக்கு நிலைவாழ்வை அளிப்பாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அருளிய திருவெளிப்பாடு விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறை வார்த்தைகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடம் இருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்துக்கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே, என் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும் திருத்தூதர்களாகிய இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்ளுகின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில்
மகிழ்ச்சியுறுபவர். வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெற்றி பெறுவோர்க்கு உண்ணக் கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெற்றி பெறுவோர்க்கு உண்ணக் கொடுப்பேன். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெற்றி பெறுவோர்க்கு உண்ணக் கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெற்றி பெறுவோர்க்கு உண்ணக் கொடுப்பேன். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெற்றி பெறுவோர்க்கு உண்ணக் கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெற்றி பெறுவோர்க்கு உண்ணக் கொடுப்பேன். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்றவர் ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே,
நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து அன்புக்கினர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு பார்வையை கொடுக்கின்றார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 10:46 பார்க்கின்ற பொழுது இந்த பார்வையற்றவனுடைய பெயரை மிக தெளிவாகவே அங்கு சொல்லப்பட்டிருக்கும். திமேயுவின் மகன் பார்த்திமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து அன்புக்கினர்களே, எரிகோ என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் நிறைய மனிதர்கள் போய்கொண்டும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பார்வையற்ற இந்த பார்த்திமேயு அங்கு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்றார். யாருமே அந்த மனிதனை கண்டுகொள்ளவில்லை, அவன் மேல் இரக்கம் கொள்ளவில்லை. அவன் ஒரு கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்பதை கண்டுகொள்ளவில்லை. அவன் பிச்சை எடுத்து கொண்டது கத்தி கொண்டுதான் இருக்கின்றான். ஆகையால் எல்லா மனிதருடைய கண்களுமே பார்வையற்ற கண்களாகவே அங்கு இருந்து கொண்டிருப்பதைத்தான் நாம் அதை பார்க்க முடிகின்றது. இந்த பார்வையற்ற பார்த்திமேயு நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆழமான ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். பார்வையற்ற இந்த பார்த்திமேயு இயேசுனுடைய அற்புதங்களையும் இயேசுனுடைய அதிசயங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு எவ்வளவு புதுமை செய்கின்றார்கள், அற்புதம் செய்கின்றார் என்பதை அவர் கேள்விப்பட்டு அந்த ஆழமான நம்பிக்கையில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். இயேசு அந்த எரிக்கோ வழியாக போய் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி கிடைத்தவுடனே அவர் நம்பிக்கையால், ஆழமான நம்பிக்கையால் தூண்டப்பெற்று, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்துகிறார். ஆகையால் அந்த நம்பிக்கையினுடைய கேள்விப்பட்ட அந்த நம்பிக்கையின் வழியாக தூண்டப்பட்ட இந்த பார்த்திமேயு பார்வையற்ற அந்த மனிதர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே இருக்கின்றார். இதே போல 1 சாமுவேல் எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை திருவசனம் 15 பார்க்கின்றோம். அங்கு சாமுவேலுடைய தாய், என்னுடைய உள்ளத்தை அனைத்தையும் நான் ஆலயத்தில் கொட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வார். ஆக இந்த தாய் அங்கு ஆலயத்தின் முன்பாக உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்தையும் கொட்டி கொண்டிருக்கின்றார், அழுது கொண்டிருக்கின்றார். அங்கு சத்தம் போட்டு கடவுளை கூப்பிடுகின்றார். அதே போல நற்செய்தியில் பார்க்கின்றோம், பார்த்திமேயு என்ன செய்கின்றார், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் கொள்ளும் என்று அவரும் கத்தி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து அன்புக்கினவர்களே, ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம் கொண்ட மனிதர்கள் அந்த அற்புதத்தை அடைய வேண்டும் என்றால் இயேசுவை கூப்பிட வேண்டும், இயேசுவிடத்தில் தஞ்சமடைய வேண்டும். அதைத்தான் இந்த பார்த்திமேயு மிக அழகாக செய்கின்றார். அந்த ஆழமான நம்பிக்கை அவருக்கு பார்வையை கொடுக்கின்றது. இரண்டாவதாக இந்த பார்த்திமேயு நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான பாடம் என்னவென்றால், எல்லா விதமான தடைகளை தாண்டி நாம் கடவுளிடத்தில் தஞ்சமடைய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பார்த்திமேயு அந்த சாலை ஓரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அங்கு போகின்ற வருகின்ற எல்லா மக்களுமே இவனுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும், இவன் கடைசி வரை பிச்சை எடுத்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு போய் கொண்டிருக்கின்றார். ஆனால் இவன் இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் கொள்ளும் என்று கத்துகின்ற பொழுது எல்லா மனிதர்களுமே அவனை அதட்டுகின்றார்கள், கத்தாதே என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய விசுவாசத்தில் நிறைய தடைகள் வரலாம், நிறைய முட்டுக்கட்டைகளால் நிறைய மனிதர்கள் போடுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் இந்த பார்த்திமேயுடைய விசுவாச நம்பிக்கையை தான் நாம் நம்முடைய வாழ்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தான்
நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வாழ்வாக இருக்கலாம், ஜெப வாழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே நிலைத்திருக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு எழுதிய கடிதம் அதிகாரம் 4:17 பார்க்கின்றோம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தோம் அவர் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த எரிகோ நகரத்து வழியாக செல்கின்ற நிறைய மனிதர்கள் இந்த பார்வையற்ற மனிதனுக்கு உதவி செய்திருக்கலாம், இயேசுவிடம் கூட்டி போயிருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களும் என்ன செய்கின்றார்கள்? அவனை அதட்டுகின்றார்கள். அவனிடத்தில் சத்தம் போடாதே, கத்தாதே என்று அவனுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள். எல்லா மனிதருமே நன்மை செய்ய தெரிந்திருந்தோம் அவர்கள் அதை செய்யாமல் இருப்பதனால்தான் பாவமாக அது கருதப்படுகின்றது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் நம்மிடத்தில் சிறிய உதவிக்காக தஞ்சம் அடைகின்ற பொழுது அது நம்மால் முடிந்தால் கூட அதை உதவி செய்யலாம், முடியாவிட்டால் கூட வழிகாட்டலாம், அறிவுரை கூறலாம், அல்லது ஏதாவது ஒரு வழிவகையில் அவருக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஆகையால் இந்த நம்முடைய விசுவாச வாழ்விலும் சரி நிறைய விதமான தடைகள் வந்து கொண்டு இருக்கும். எப்படிப்பட்ட தடை என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கலாம், அல்லது திருப்பலிக்கு போகலாம், அல்லது பேராலயம் அல்லது சிற்றாலயங்களுக்கு போய் நம்முடைய கடவுளை போய் சந்தித்து முறையிடலாம், அல்லது ஜெபம் ஜெபிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நேரங்களில் தான் சில நண்பர்கள் நாம் சுற்றுலா போகலாம், அல்லது சினிமாவுக்கு போகலாம், அல்லது நாடகம் பார்க்கலாம், அல்லது ஏதாவது பேசி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை, இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போடுவார்கள், தடையாக இருப்பார்கள். ஏன் அப்படிப்பட்ட தடை வருகின்றது பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே உலகத்தின் போக்கின்படி போகின்ற காரணத்தினால்தான் இந்த ஜெபமாக இருக்கலாம், ஜெபமாலை ஜெயிப்பதாக இருக்கலாம், திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு போய் சென்று கடவுளம் ஜெபம் செய்யலாம் என்ற அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது நம் அருகில் இருக்கின்ற மனிதர்கள் அதட்டுவார்கள், அல்லது போக வேண்டாம், வேறு காரியத்தில் கவனம் செலுத்தலாம் என்று சொல்லி நமக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற அந்த மனிதர் அதட்டினார்கள், முட்டுக்கட்டை போட்டார்கள், தடையாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் உடைத்தார். அவர் கடவுளிடத்தில் தஞ்சமடைந்து பார்வை பெறுகின்ற மனிதராக இருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் வருகின்ற சிறிய சிறிய தடைகள், அது மனிதர்கள் வழியாக இருக்கலாம், உலகத்தினுடைய பார்வையின் வழியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கடந்து தடைகளை தாண்டி கடவுளிடத்தில் வருகின்ற பொழுதுதான் அதிசயத்தை காண முடியும், அற்புதத்தை காண முடியும், நம்பிக்கையில் வளர முடியும், விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக வேரூன்றிய மக்களாக இருக்க முடியும். இந்த பார்த்திமேயு 3வது பாடமாக நமக்கு கொடுப்பது, அவர் பார்வை பெற்றவுடனே ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தொடங்குகின்றார், புதிய பயணத்தை தொடங்குகின்றார். அதே மார்க் நற்செய்தி அதிகாரம் 10:50 பார்க்கின்றோம். அங்கு ஒரு தெளிவான ஒரு வசனம் இருக்கும். அவர் ஆடையை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து கிறிஸ்துவிடம் போனார் என்று சொல்லப்படும். இந்த ஆடையை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து போனதன் அடையாளம், இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன், இனிமேல் நான் உழைத்து உண்கின்ற மனிதனாக இருப்பேன், இனிமேல் கடவுளை பின்பற்றுகின்ற மனிதனாக இருப்பேன் என்று சொல்லி அவர் பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனிதனாக புதிய வாழ்வை தொடங்குவதற்காக போகின்றார். கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களே, இயேசுவை சந்தித்த, இயேசுவை பார்த்த எல்லா மனிதர்களுமே அங்கு புதிய வாழ்வை தொடங்குகின்றார்கள், புதிய பார்வை பெற்ற மனிதராக போகின்றார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 பார்க்கின்றோம். சக்கையுடைய வாழ்வு நமக்கு தெரியும். இயேசு சக்கையை வீட்டிற்கு போன உடனே சக்கை சொல்லுகின்றார், என்னுடைய உடைமைகளை ஏழைகளுக்கு பாதியாக கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்ன உடனே இயேசு அழகாக சொல்லுகின்றார், இவரும் ஆபிரகாமின் பிள்ளை, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார். ஆகையால் இயேசுவை சந்தித்த உடனே, இயேசுவை பார்த்த உடனே அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே மாறுபடுகின்றது. புதிய வாழ்வை தேர்ந்தெடுக்கின்றான், புதிய பாதையில் பயணம் செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இவனும் ஆபிரகாமின் பிள்ளை, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து மத்தேயுவை சந்திக்கின்றார், மத்தேயும் இயேசுவை பார்க்கின்றார். அவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வருகின்றார். இயேசுவை சந்தித்தார்,
மத்தேயு இயேசுவை பார்க்கின்றார். எல்லாவற்றையும் அவர் துறந்துவிட்டு புதிய வாழ்வுக்காக, புதிய பயணத்துக்காக அவர் புறப்பட்டு போகின்றார். அடுத்தபடியாக இந்த மூன்று ஞானிகள் பாலன் இயேசுவை சந்திக்க வருகின்றார்கள் வெகு தொலைவில் இருந்து. ஆனால் பாலன் இயேசுவை சந்தித்த உடனே அவருடைய பாதை மாறுபடுகின்றது, அவருடைய பார்வை மாறுபடுகின்றது. அவர்கள் வேறு ஒரு பயணத்தை நோக்கி வாழ்க்கை வாழ்வதற்காக புறப்பட்டு போகின்றார்கள். கிறிஸ்து நம்பிக்கை நூலை இயேசுவை சந்தித்த எல்லா மனிதர்களுமே இயேசுவை பின்பற்றுகின்றார்கள், புதிய வாழ்வை தேடி போகின்றார்கள், புதிய மனிதனாக வாழ்க்கையை தொடங்குவதற்காக பயணிக்கின்றார்கள், நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு தொடக்கத்தை இயேசு எல்லா மனிதரும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு திருப்பலியிலுமே இயேசுடைய திவ்ய நற்கருணை வழியாக இயேசுவை பார்க்கின்றோம், இயேசுவை சந்திக்கின்றோம், இயேசுவை தொட்டு கையில் வாங்கி அதை உட்கொள்கின்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் மாறுபடவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் அப்படியே பழைய வாழ்க்கையாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஒன்றே ஒன்று ஒரு குறைவுபடுகின்றது. அந்த குறைவை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் மிக அழகாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அது என்ன குறை என்று பார்க்கின்ற பொழுது, உன்னிடத்தில் விளங்கிய அன்பு இப்போது இல்லை, உன்னிடத்தில் விளங்கிய அன்பு இப்போது உன்னிடத்தில் இல்லை என்று முதல் வாசகத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, நாம் திவ்ய நற்கனை பெறுகின்ற மக்களாக இருக்கின்றோம். அதை தொட்டு பார்த்து நம்முடைய உள்ளத்தில் இயங்கிக் கொள்கின்றோம். இயேசுவை இறை வார்த்தை வழியாக வாசிக்கின்றோம், பல்வேறு மறையுறை வழியாக கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் புதிய பாதையோடு வாழ்வதற்காக, புதிய மனிதனாக வாழ்வதற்காக நம்மால் முயன்று பார்க்கின்றோம், முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் ஒன்று குறைபடுகின்றது, அதுதான் அன்பு. ஆகையால் அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு பார்வை தெளிவாக இருக்கும். அன்பு இருந்தால் பார்வை நன்றாக தெரியும். அன்பு இருந்தால் யாரையும் நாம் அதட்ட மாட்டோம், யாருக்கு முட்டுக்கட்டை போட மாட்டோம், மாறாக உதவி செய்வோம், விசுவாசத்தில் வாழ்வதற்கு அவருக்கு உதவிக்கரத்தை நீட்டுவோம், நம்பிக்கை வாழ்வதற்கு உதவிக்கரம் நீட்டுவோம். அன்பு இருந்தால் எல்லா விதமான தடைகளை தாண்டி இயேசுவே ஆண்டவர், தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் ஆலயத்தை நோக்கி வருவோம், விசுவாசத்தில் வாழ்வோம். ஆகையால் அன்பு உள்ள மக்களாக இருக்கின்ற பொழுது நாம் இயேசுனுடைய பங்காளிகளாக, இயேசுனுடைய அந்த மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கான எல்லா விதமான தகுதியை பெற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, இந்த பார்த்தமையிட்டு வழங்கிய ஆழமான நம்பிக்கையும் சரி, எல்லா விதமான தடைகளை தாண்டி நான் இயேசுவிடம் போவேன் என்று சொல்வதும் சரி, இனிமேல் இந்த பிச்சை எடுக்க மாட்டேன், புதிய மனிதனாக வாழ்வேன், புதிய பயணத்தை தேடி செல்வேன் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாலும் சரி, எல்லாவற்றுக்குமே கிறிஸ்துவிடம் விளங்கிய அந்த அன்பு தான் அவரை தூண்டி எழுப்புகின்றது, அந்த நம்பிக்கை தான் அவரை வாழச் செய்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவிடம் விளங்கிய அந்த தூய அன்பையும், இயேசுவிடம் விளங்கிய அந்த அளப்பரிய இரக்கத்தையும் நம்முடைய வாழ்வில் நமதாக்கி கொண்டு, இந்த பார்வையற்ற இந்த பார்த்தமையோடு விளங்கிய ஆழமான விசுவாசத்திலும் ஆழமான நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வருகின்ற எல்லா விதமான தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு கிறிஸ்துவே ஜெயம், கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வு என்று வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கும் ஆசிரியை கொடுப்பார். ஆமென். கிறிஸ்து நம்பிக்கைக்குரிய இறை மக்களே, இப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் நிரப்பப்படவும், உமது ஆவியாரின் வழிகாட்டுதலால் தளராது தடைகளை கடந்து இறைமக்களை விசுவாசத்தின் பாதையில் வழிநடத்தி நற்செய்தி பணி செய்திட தேவையான அருள் வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் பணி செய்பவர்களாகவும் பல்வேறு பொருளாதார நிலையில் உள்ள சமுதாயங்கள் மற்றும் குடும்பங்களின் ஒருங்கிணைந்த சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்த தேவையான ஞானத்தையும்
தூய ஆவியின் வழிகாட்டுதல்களையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் இறைவா, தங்களின் அன்றாட வாழ்வில் நோய்கள், வறுமை, உறவு சிக்கல்கள், மன அழுத்தம் என பல்வேறு விதத்தில் துன்புறும் சகோதர சகோதரிகளுக்கு இயேசு நீரே ஆறுதலும் நற்சுகமும் ஆசீரும் தந்தருள, மேலும் அவர்களின் துயரம் நீங்குவதற்கான அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களின் ஊற்றே எம் இறைவா, உம் திருக்கோவிலில் கூடி ஜெபிக்கும் குழந்தை இயேசுவின் அன்பு பிள்ளைகளையும் அவர்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாப்புடன் வழி நடத்தும். அனைவரின் உள்ளங்களிலும் எழும் மன்றாட்டுக்கள், கவலைகள், கண்ணீர், கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்று அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவமே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகெங்கும் நற்செய்தியை பரப்பும் பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் நலத்தோடும் உமது தூய ஆவியின் தூண்டுதலின்படி நற்செய்தி பணியை சிறப்பாக செய்ய தேவையான அனைத்து அருள் வரங்களாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய அனைத்து தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைவனிடத்தில் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். பரிவிரக்கத்தின் ஊற்றான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்மைக்கு சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்திற்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் இறை பற்றின் அருளை நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கு நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நடத்தில் எழுதியுள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.